அவுட். எங்க போய் என்ன ஏழ்றி இட்டுன்னு வந்தியோ? நான் வாராண்ட குப்பையில் கிடந்தது. ஓட விட்டேன். யாராண்ட 10 பேர் வண்டியை போலன்னு உன்னால போடுறத துண்டு வீட்டுல ஏய், நான் என்ன பண்ணேன்? அவனுக்கு தான் என்ன கலாய்ச்சானுங்க தெரியுமா? வாய வச்சுன்னு சும்மா இருக்க மாட்டேன். ஏய், எதுக்குடா அவரை நடிக்கிறாரு? துர்கா இப்படியே போயிருந்தது, அவுட்டு விட்டு போயிடுவேன். ஆமா, உன்னை வேற யாருன்னா வச்சு மேப்பாங்க. சரிண்ணா, அப்புறம் பேச. மூடிட்டு இரு. ஏய், தெரிஞ்சுதான் பண்றியா? செப்டிக் கிப்டிக் ஆயிட போகுது. நான் என்னத்த கண்டேன்? ஆஸ்பத்திரிக்கா கூட்டு போக முடியும்? நான் சேகர் அண்ணனா? ஹலோ ஹலோ அம்மா, தொரான புள்ளி யாரோ பாராண்ட போட்டாங்கம்மா. ஒரே பிரச்சனையா இருக்குது. எல்லாம் வீட்லயே இருங்க, நான் காலைல வந்து பாக்குறேன். நான் தோற அண்ண பையனை யாரோ பாராண்ட போட்டாங்களாண்ணா? ஏய், யாரு பையன் யாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? நாளையிலேருந்து உனக்கு ஒரு தம்பி ஒரு தங்கச்சின்னு நினைச்சுக்க. காலையில வரைக்கும் உனக்கு டைம் தரேன். நீ உன் தம்பியை கொடுக்கல, பசங்க உள்ள இறங்கிடுவானுங்க. உங்களை ஒருத்தர் விடாம போட்டுரும். இப்படிலாம் ஆகும்னு தெரிஞ்சுதானே உன்னை வெளியூருக்கு அனுப்பி படிக்க வச்சோம். யாருன்னு கண்டுபிடிச்சு முடிக்கிற வழியை பாருங்க முதல்ல. யாருன்னு மட்டும் சொன்னா துண்டு துண்டா வெட்டிடுறோம். டேய், ஜெனரேட்டர் போடுங்கடா. டேய், அங்க என்னடா சத்தம்? டேய், அங்க என்னடா சத்தம்? என்னன்னு பாருடா. டேய், போங்கடா. ஏய், எந்திரிச்சு உள்ள போனி. கதவை சாத்திங்க. டேய், வாங்கடா.
ஒரு நாள் டைம் கொடுத்துடக்கூடாதுல்ல. நான் உனக்கு எவ்வளவோ பண்ணியிருக்கேன், கொடுத்துருக்கேன், மன்னிச்சிருக்கேன். அந்த நன்றிக்காக என்ன விடு. என் இடத்துல நீங்கள் இருந்தா விடுவீங்களா?